இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 Chronicles, 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 16:9. 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தருடைய கண்கள் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளை நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிற ஆண்டவர் நம்மை பார்க்கும்படியா, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியா இந்த காலை வேளை ஆண்டவராகிய கர்த்தர் நம் மத்தியிலே இறங்கி வந்தார். நீதிமொழிகள் 15வது அதிகாரம், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்ப கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்திலும் இருந்து, அது ஒரு சில குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரமல்ல, அது எல்லா இடத்திலும் இருக்கிறது. அந்த எல்லா இடத்திலும் இருந்து அது என்ன செய்கிறதாம்? நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரையும் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லா இடத்திலும் இருந்து அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 139வது சங்கீதம் 7-8வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார். 139 7-8 உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் ஓடுவேன்? நாம் எங்கே ஓடி போனாலும், நாம் எங்கே மறைந்து போனாலும் அவருடைய கண்களுக்கு நாம் மறைவாக ஒரு நாளும் தப்பித்து போக முடியாது. அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரனாகிய தாவீது 8வது வசனத்திலே, நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நாம் எங்க போனாலும், எப்பக்கத்தில் திரும்பினாலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய கண்களுக்கு நாம் மறைந்து போகவே முடியாது. அந்த கண்கள் எதற்காக பூமியை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது என்றால், ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசித்தோம் அல்லவா? 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசித்தோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அதாவது ஆண்டவராகிய கர்த்தரை பற்றி வாழ்கிற எத்தனை உத்தம ஜனங்கள் பூமியில இருக்கிறார்கள் என்று பார்க்கும்படியாக, அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியா, அப்படி யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை பற்றி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கொடுக்கும்படியாய்? வல்லமையை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த கண்கள் எதை குறிப்பிடுகிறது என்றால், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம், சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா 4:10 நாம் வாசிப்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவராகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அப்ப ஆண்டவராகிய கர்த்தருடைய கண்கள் பூமியிலே எதற்காக சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த 7 கண்கள் இங்கு வசனம் சொல்லுகிறது. அவருக்கு எத்தனை கண்கள் இருக்கிறதா? இந்த சகரியால வாசித்தோம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும். அப்ப ஆண்டவருக்கு எத்தனை கண்கள் இருக்கிறதா? 7 கண்கள். அந்த 7 கண்கள் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கிறதா?
பூமி முழுக்க சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமி முழுக்க சுற்றி வந்து நல்லோரையும் தீயோரையும் அது நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இங்கு பார்க்கிறோம், இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், செருபாபேலின் கையில இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அப்ப நீதி செய்கிறவன் இடத்துல ஆண்டவர் சந்தோஷப்படுகிறான், அநியாயம் செய்கிறவன் இடத்துல ஆண்டவர் துக்கப்படுகிறார் அல்லது வேதனைப்படுகிறார். இந்த 7 கண்கள் எதை குறிப்பிடுகிறது என்றால் தேவனுடைய 7 ஆவிகளை குறிக்கிறது. இந்த 7 கண்கள் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 7 தேவனுடைய ஆவிகள். வாசிப்போம், வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 5 verses 6, 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. இங்கு யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவருடைய அதான் ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில நிற்க கண்டேன். அந்த 7 கொம்புகளை அவர் சிரசிலே காணப்படுகிறது, 7 கண்களையும் உடையவராய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற, அப்போ தேவனுடைய 7 கண்கள் எதை இங்கு சுட்டி காட்டுகிறது என்றால் தேவனுடைய 7 ஆவிகளை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர், அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 139 நாம் வாசித்தோம், நாம் எங்க போனாலும் நம்மை பின்தொடர்ந்து வருகிற அந்த ஆவி, நாம் எங்கு மறைந்து போனாலும் அந்த ஆவிக்கு மறைவாக ஒரு நாளும் தப்பித்து போக முடியாது. மீண்டும் நாம் 2 நாளாகமம் 16வது அதிகாரத்திற்கு திருப்புவோம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்திலே யாருக்கு இந்த சம்பவத்தை, யாருக்கு இந்த வசனத்தை பேசுகிறார் என்றால் ஆசா ராஜாவுக்கு, யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்திலே இந்த காரியத்தை பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும், உத்தமமாய் வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்கள் உண்டு, அப்படி சாட்சி பெற்றவர்களும் உண்டு. அதில் ஒருவர் யார் என்றால் பக்தன் யோபு. யோபுவை குறித்து ஆண்டவர் அவனை இன்ட்ரோடியூஸ் செய்யும் பொழுது வசனம் எப்படி சொல்லுகிறது? யோபு 1வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டு 1வது வசனமே அவனை குறித்து இன்ட்ரோடக்ஷனே அப்படிதான் சொல்லப்படும். யோபு 1:1 நாம் வாசிக்க முடியும். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்து. போதும் சார். அப்போ தேவன் யோபுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது 1வது அவன் துவக்கத்தில் எப்படி அவனை குறித்து சொல்லுகிறார் என்றால் உத்தமமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன், அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். அது மாத்திரமல்ல, இப்படியாய் உத்தமமாய் வாழ்ந்த இன்னொரு மனிதனும் வேதத்தில் காணப்பட முடிகிறது, காலேப். நாம் எல்லோரும் அறிந்தவர்கள். காலேபும் உத்தமமாய் வாழ்ந்து தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன். இந்த வசனத்தில் நாம் வாசித்த அந்த 2 நாளாகமத்திலே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு, அப்போ ஆண்டவர் இந்த நாட்களிலே உத்தம இருதயம் உள்ள ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால், எத்தனை இந்த கடைசி நாட்களிலே உத்தம இருதயம் உள்ள ஜனங்கள் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது நம்மிடத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நாம் எத்தனை பேர் யோபுவை போல, காலேபை போல உத்தமமாய் சாட்சி ஆண்டவரிடத்தில் சாட்சியோடு வாழ முடியும், அல்லது சாட்சி பெற்றவர்களாய் நாம் வாழ முடியும்? அல்லேலூயா.
நாம் எத்தனை பேர் அப்படி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியும்? இந்த மனிதன் அல்லது இந்த மகன், இந்த மகள் தேவனுக்கென்று உத்தமமாய் வாழ்கிறார்கள் என்று நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? இந்த காலை வேளையில நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையில அவருடைய 7 கண்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 7 ஆவிகள் நம்மதிலே வந்திருக்கிறது. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியா அல்லது நம்முடைய உத்தமத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியா ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வேளை நம் மத்தியில வந்திருக்கிறார். அப்போ உத்தமம் என்பது என்ன என்று தெரிந்தால் மாத்திரமே நாம் உத்தமமாய் வாழ முடியும். அல்லேலூயா. உத்தமம் என்று நாம் தெரியாத வரையில நாம் எப்படி வாழ முடியும்? உத்தமம் என்று ஆண்டவர் இங்கு எதை குறிப்பிடுகிறார் என்றால், வாசிப்போம் அதே அதிகாரம் 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பு போயிற்று. அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம் 7வது வசனத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனியா. இந்த ஞான திருஷ்டிக்காரன் என்பதற்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகளுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, ஞான திருஷ்டிக்காரர்கள். அப்படியாக ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவராகிய கர்த்தரால் யூதா ராஜாவாகிய அனனியாவிடத்தில் அனுப்பப்படுகிறார். வந்து அந்த ராஜாவாகிய அனனியாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல். அப்போ உத்தம இருதயம் என்பது எதை குறிப்பிடுகிறது என்றால், ஆண்டவரோடு சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் உத்தமம் இருதயம். அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோம்? நாம் உலகத்தை சார்ந்து இருக்கிறோமா, அல்லது பொருளாதாரத்தை சார்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்மை நாமே சார்ந்து வாழ்கிறோமா, அல்லது கர்த்தரை சார்ந்து வாழ்கிறோமா? இங்கு வசனம் சொல்லுகிறது, அனனியா ராஜாவின் இடத்திலே அனனியா தீர்க்கதரிசி ராஜாவாகிய ஆசாவின் இடத்துல வந்து அவனை நோக்கி, நீ உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடி. அப்போ நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யாரை சார்ந்து இருக்கிறது என்பதுதான் இந்த காலை வேளையிலே நம்முடைய செய்தியாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். உத்தம இருதயம் என்றால் நாம் உத்தமமாய் யாரை சார்ந்து வாழ்கிறோம், யாரை பின்பற்றி வாழ்கிறோம்? இந்த காலை வேளையிலே இந்த வசனத்திலிருந்து இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வேளை உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறார். வாசிப்போம் அதே அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இல்ல 14வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 14. அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாய் இருந்தது. அடுத்த வசனமும் வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை மாத்திரம் செய்தான். பாருங்க, ஆசா ராஜாவை குறித்து தேவனாகிய கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை மாத்திரமே செய்தான். இப்படி தன்னுடைய நாட்களை தொடங்கின இந்த ஆசா, இப்படியாய் ஆண்டவருக்கு பிரியமாய் தன்னுடைய வாழ்க்கை தொடங்கின ஆசா, அடுத்த வசனம் பிற்பதாக அப்படியே நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் விக்கிரகங்களை எல்லாம் தேசத்திலிருந்து அகற்றி போட்டான் என்று அடுத்த சில வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. விக்கிரகங்களையும் சிலைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய நாட்களில் அவன் தேசத்திலிருந்து மாற்றி ஜனங்களை எப்படி அதற்கு முன்பதாக வரையிலும் ஜனங்கள் விக்கிரகத்திற்கு முன்பதாகவும் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வேறு வழியில போய்கொண்டிருந்த அந்த ஜனங்கள் இப்பொழுது ஆசா ராஜா என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தருக்கு நேராக ஜனங்களை வழி நடத்துகிறதை, ஜனங்களை திசை திருப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா விக்கிரகங்களையும் அவன் மாற்றி போடுகிறான். அவன் மாற்றி போட்டுவிட்டு
5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதாவுடைய பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பதாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. இப்ப பாருங்க, அதுக்கு முன்பதாக ராஜ்யம் அப்படி இல்லை. அதற்கு முன்பதாக இருந்த ராஜா அப்படி ஆட்சி செய்த பொழுது தேசம் அமெரிக்கையாக இல்லை. ஆனால் இப்பொழுது ஆசாவின் நாட்களிலே அவன் எப்பொழுது விக்கிரகங்களை மாற்றினானோ, எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் மாற்றப்பட வேண்டியதை அவன் மாற்றின பொழுது வாழ்க்கை அமெரிக்கையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருப்போம். நாம் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் மாறும்? அமெரிக்கையாய் மாறும். அது மாத்திரமல்ல, இன்னும் அடுத்த வசனத்தை வாசிப்போம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் காரியங்களை மாற்றும் பொழுது, விலக்க வேண்டிய காரியங்களை விலக்கி போடும் பொழுது கர்த்தர் முதலாவது நம் வாழ்க்கையில கொடுப்பது அமெரிக்கை, இரண்டாவது இலைப்பாறுதல். தொடர்ந்து வாசிங்க. அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில அப்போ இன்று ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் இருக்கும். அது என்ன உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம் தெரியும். மாற்ற வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால், அதை இன்று நாம் அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும் பொழுது முதலாவது நமக்கு கிடைப்பது வாழ்க்கையிலே அமெரிக்கை, இரண்டாவது நமக்கு கிடைப்பது இலைப்பாறுதல், மூன்றாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு எதிராக யுத்தங்கள் வருவது கிடையாது. அல்லேலூயா. தொடர்ந்து 7வது வசனத்தை வாசிப்போம். தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில், பாருங்க, நாம் எடுக்க வேண்டியதை எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் ஊற்றுகோலை திறக்குகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அல்லது நம்ம உலக பிரகாரத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறக்கும் பொழுது நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது உலக பிரகாரமான வாழ்க்கையில நீங்கள் கட்டுகிறதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அந்த 7வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய உலக பிரகாரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால், காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை நாம் நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். நாம் ஒரு சில நேரத்தில் நமக்கே தெரியாது இது தவறு என்று, ஆனால் வசனத்தின் அடிப்படையில நாம் அதை கம்பேர் செய்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது நாம் மாற்றியே ஆக வேண்டும். நாம் மாற்றாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்காமலே போகும். அதாவது காரியம் கைகூடி வராமல் போகும். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில அமெரிக்கை இருக்காது, வாழ்க்கையில என்ன இருக்காது? இலைப்பாறுதல் இல்லாமல் போய்விடும். இந்த ராஜா தன்னுடைய நாட்களை தொடங்கின பொழுது எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாகவே செய்து வந்தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்கம் அப்படிதான் இருக்கும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் நாட்கள் போக 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 நாம் அப்படிதான் வாழ்கிறோமா என்று ஒரு கேள்வி கேட்டு பார்க்கும் பொழுது நமக்கு பதில் தெரியும். ஹல்லேலூயா. நாம் எப்படி தொடங்கினோமோ முடிவும் அப்படியே இருக்க வேண்டும். நாம் தொடக்கம் நன்றாயிருந்து முடிவு சரியில்லை என்றால் நாம் ஓடுகிற ஓட்டம் சரியான ஓட்டம் கிடையாது. நாம் எப்படி தொடங்கினோமோ, எந்த பலத்தோடு தொடங்கினோமோ அதே பலத்தோடு நாம் அவருடைய ராஜ்யத்தில் போய் பிரவேசிக்க, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு நேராய், நாம் ஆண்டவருக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் உத்தமமாய் வாழ வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோம்? இதுவரையிலும் பாருங்க, ஆசா ராஜா கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தான். கர்த்தர் அவன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்தார், காரியங்களை வாய்க்க செய்தார். இப்பொழுது பாருங்க, இப்படியாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கின்ற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும்
பராக்கிரமசாலிகள். இது ஆண்டவராகிய கர்த்தர் யூதா ராஜாவுக்கு கொடுத்த சேனை கூட்டம். மொத்தம் எத்தனை பேர் என்றால் 5,80,000 பேர் அவனுக்கு யுத்த வீரர்களாய் இருந்தார்கள். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் பராக்கிரமசாலிகள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த பராக்கிரமசாலிகளை பெற்ற இந்த ஆசா ராஜா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு சித்தமான வழியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் கடந்து வருகிறது. அவனுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடப்பிக்கப்படுகிறது. அது 8-10வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். 9-10 சேர்ந்து வாசிப்போம். யாருக்கு விரோதமாக? யூதா ராஜாவாகிய ஆசாவுக்கு விரோதமாக எத்தோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். இங்க பாருங்க, நாம் வாசித்தோம் யூதா ராஜாவுக்கு எத்தனை போர் சேவகர்கள் இருந்தார்கள்? 5,80,000 பேர். 5,80,000 பேர். இந்த எத்தோப்பியருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10,00,000. அப்படியே டபுளா இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 10,00,000 பேர் இருக்கிறார்கள். இப்பொழுது பாருங்க, இவன் இதுவரையிலும் யாரை சார்ந்து வாழ்ந்தான்? ஆசா ராஜா கர்த்தரை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்தான். யார் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக தான் இருக்கும்? வெற்றிகரமாக தான் இருக்கும். அல்லேலூயா. இவன் இதுவரையிலும் கர்த்தரை சார்ந்து வந்தான். இப்பொழுது எதிராக எத்தோப்பியர்கள் படையெடுத்து வருகிறார்கள். இவனுக்கு, அதாவது யூதா ராஜாவுக்கு இருப்பதை காட்டிலும் இரட்டிப்பான கூட்டம் அவனை எதிர்நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவன் என்ன செய்கிறான்? இவனுக்கு தெரியும் நம்மிடத்தில் இருப்பதோ 5,80,000 போர் வீரர்கள் தான். ஆனால் அவன் அப்படி அல்ல, 10,00,000 அல்ல, 300 ரதங்களோடு கூட அவன் வருகிறான். அப்போ அவன் இவனை காட்டிலும் பலசாலிகள். நம்ம எல்லோருக்கும் தெரியும் எத்தோப்பியர்கள், நம்ம எல்லோருக்கும் தெரியும் எத்தோப்பியன்ஸ் எல்லாரும் பார்த்துருக்கிறோம்ல, எப்படி இருப்பாங்க? அவங்க நல்ல பலசாலிகள். அவர் வசனமும் அதான் சொல்லுகிறது, அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? பலசாலிகள். ஆனால் இந்த யூதா ராஜா, இந்த யூத ஜனங்கள் அப்படியாகப்பட்டவர்கள் அல்ல. ஆனாலும் இப்பொழுது பாருங்க, கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு மனிதன் தனக்கு எதிராக போராட்டங்கள் வரும்பொழுது, கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு மனிதன் தனக்கு எதிராக யுத்தங்கள் திணிக்கப்படும் பொழுது அவன் செய்கிற முதல் காரியம் 11வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க, ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் இது. தன்னை நோக்கி ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், தன்னை நோக்கி ஒரு போராட்டம் திணிக்கப்படுகிறது என்றால், முதலாவது நாம் போக வேண்டிய இடம் யாரு? ஆண்டவரை மாத்திரமே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உத்தமமான இருதயத்தோடு நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, ஆசா அவனுக்கு எதிராக யுத்தம் திணிக்கப்பட்டு வருகிறது. தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து, எவ்வளவு அழுத்தமா சொல்றோம் பாரு, நாங்கள் உம்மை தான் சார்ந்து இருக்கிறோம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இப்ப பாருங்க, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கூட்டத்திற்கு எதிராக என்னால் யுத்தம் செய்ய முடியாது, இந்த போராட்டத்திற்கு பின்பதாக என்னால் ஜெயம் எடுக்க முடியாது. இவன் என்ன பண்ணுகிறான்? இப்படியாக பிரச்சனை நம்ம எதிர்த்து வரும் பொழுது, போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ள வரும் பொழுது, நாம் போய் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவருடைய பாதத்தில் விழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தால் மாத்திரமே நமக்கு வெற்றி உண்டு. இப்போ இவன் ஆசா அதை தான் செய்கிறான். கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். என்ன சொல்லுகிறான்? பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவர்களுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இதுல யார் பலம் உள்ளவர்கள்? எத்தோப்பியர்கள் பலம் உள்ளவர்கள். யார் பலம் இல்லாதவர்கள்? யூதா ஆசா ராஜா, நாங்கள் பலம் இல்லாதவர்கள். இப்போ ஆண்டவரே, நீ யாருக்கு உதவி செய்ய போகிறீர்? பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். சொல்லிவிட்டு அவன் சொல்றான் ஆண்டவரிடத்துல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு எதற்கு எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் நீர்?
ஆண்டவர் எனக்கு துணை நிற்க வேண்டும் என்றால் என்னிடத்தில் அப்படி என்ன காணப்படுகிறது? ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே அவர் எனக்கு துணை செய்ய முடியும். இங்கு சொல்லுகிறான் ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவை எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. யார் ஆண்டவரை சார்ந்து, யார் ஆண்டவருடைய நாமத்தில் போய் அவருடைய சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு மத்தியில எவ்வளவு பெரிய போராட்டமாய் இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் அவன் அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக, இப்ப யார் யுத்தத்தில் யார் யுத்தம் செய்கிறது? வசனம் என்ன சொல்லுகிறது? ஜனங்கள் அல்ல, கர்த்தரே அந்த எத்தியோப்பியரையும் ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறியடிக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு அந்த பலத்தை கொடுத்து அவர்களை முறியடிக்க செய்கிறார். எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். இப்போ ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து விட்டார். ஏன் அப்படின்னா அவர்கள் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய நாமத்திலே போனபடினால், யார் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறார்களோ, யார் உத்தமமாய் கர்த்தரை சார்ந்து போகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது? தோல்வி கிடையாது. ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக அவர்கள் யுத்தத்திலே ஜெயித்து, எத்தியோப்பியர்களை ஜெயித்து, அவர்களுடைய பொருட்களை கொள்ளையடித்து, அவர்களுடைய எல்லா மிருக ஜீவன்களையும் இப்பொழுது கொள்ளை பொருளாய் கொண்டு மீண்டும் யூதா தேசத்திற்கு திரும்பி வரும்போது 15வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரன் ஆகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இவங்க எல்லாம் யுத்தத்திலே வெற்றி சிறந்து, யுத்தத்திலே அவர்களுக்கு கிடைத்த வெகுமதிகளை, கொள்ளை பொருட்களை கொண்டு தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வரும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதனை தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஓதேத்தின் குமாரனாகிய அசிரியாவின் மேல் இறங்கி அவன் வந்து இப்போ யூதா ராஜாவின் இடத்துல பேசுகிறதை கேட்க முடிகிறது. என்ன? அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பை கொடுக்கிறார்? நீங்கள் பெற்ற இந்த யுத்தத்தின் வெற்றி உங்களால் உண்டானது அல்ல. நீங்கள் பெற்ற இந்த யுத்தத்தின் வெற்றி உங்களுடைய பலத்தினால் பெற்றது அல்ல. என்ன சொல்லுகிறார்? யூதா பென்யமீன் கோத்திரங்களே, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அன்று நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருந்தீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தீர்கள், கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விடுவீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ நாம் யாரை உத்தமமாய் பின்பற்றுகிறோம்? கர்த்தரை நாம் அனுதின வாழ்க்கையில தேடுகிறோமா? கர்த்தரை அனுதின வாழ்க்கையில நாம் செம்மையா அவரை பின்பற்றி நடக்கிறோமா? அவரை நாம் தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைவோம். அவரை விட்டால் அவர் நம்மை என்ன பண்ணுவார்? நாம் அவரை தேடும்னால் நாம் அவரை கண்டடைவோம். நாம் அவரை விட்டு விட்டால் எத்தனை பேர் நாம் தேடுகிறோம் அவரை? எத்தனை பேர் கண்டுபிடிச்சு இருக்கிறோம் தேடி? எத்தனை பேர் ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்சு இருக்கிறீங்க? நான் தேடினேன் ஆண்டவர். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார்? தேடுகிற விதத்தில் தேடினா நிச்சயமா வெளிப்படுவார். ஆமென். அவர் வார்த்தையினால் உங்களோடு இடைப்படுவார். அவர் உங்களுக்கு தரிசனத்தில் வெளிப்படுவார். அவர் பல விதத்தில் ஆண்டவர் ஜனங்களோடு இடைப்படுவார், வெளிப்படுவார். உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு விதத்தில் வெளிப்படுவார். ஆனால் தேட வேண்டியது நம்முடைய வேலை.
நாம் அவரை பின்பற்ற வேண்டியது நம்முடைய வேலை. அவரை தேடும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களானால் அவர் நம்மை விட்டு விடுவார். அவர் நம்மை விட்டுட்டான்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமை என்னவாகும்? கர்த்தர் நம்மை விட்டுட்டான்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, அடுத்தது யார் வருவாங்க? அங்க சாத்தான் ரெடியா நின்று இருக்கிறான். ஆண்டவர் எப்பொழுது இவனை விட்டா நான் எப்போ இவனை பிடிப்பேன்? யோபு சுத்தி வந்தான், யோபு அழிக்கும்படியாய் சுத்தி வந்தான். ஆனா ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாமல் ஒரு காரியத்தையும் அவனால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இன்றும் நம்மையும் சுத்தி வந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கென்று ஒரு விசேஷித்த வேலையை போட்டு வைத்திருக்கிறார். அவன் நம்மை குற்றப்படுத்த அநேக முறை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். பிசாசின் வேலை என்ன தெரியுங்களா? அவன் நம்மை அழிக்க வர்றதில்ல. அவனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்மை குற்றப்படுத்த வேண்டும் என்றுதான். அவன் என்ன, நம்மை நாம் செய்கிற காரியங்களை ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும், தெரியாமல் அல்ல, ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே நீர் சொல்லுகிறீரே இவன் உத்தமானவன் என்று, இவன் பரிசுத்தமானவன் என்று நீ சொல்லுகிறீரே, நேற்றைய தினத்தில் இவன் இந்த காரியத்தை செய்தான், நேற்றைய தினத்தில் இவன் இந்த செயலை செய்தான், நீர் எப்படி அவனை உத்தமன் என்று சொல்லுகிறீர்? இப்படியாகத்தான் பிசாசானவன் ஆண்டவரிடத்தில் வந்து நம்மை ஒவ்வொரு நாளும் குற்றப்படுத்தி கொண்டிருப்பான். இப்போ ஆண்டவரிடத்துல வந்து என்னை குறித்து குற்றப்படுத்துகிறான். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல, அல்ல அவன் உத்தமன். இப்ப பிசாசு என்ன சொல்லுவான்? இல்ல அவன் அப்படி செஞ்சான் நேத்து, நீ என்ன அவனை உத்தமன் என்று சொல்லுகிறீரேண்டு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆமா அவன் செஞ்சான், இப்ப என்ன பண்ணணும்? அவனை நீர் தண்டியும். ஆண்டவர் செஞ்சே ஆவார், ஆண்டவர் செய்வார். அது ஏன் அப்படின்னா, நாம் தவறு செய்யும் பொழுது, நம்மை குற்றப்படுத்துகிறவன் வந்து ஆண்டவரிடத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் செஞ்சுதான் ஆக வேண்டும். ஆண்டவர் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் முறையில விடுவார், நம்மை தண்டிப்பார். ஆனால் பாருங்க, பேதுருவை அதாவது சுளையிலே போட்டு புடைக்கிற நெற்கதிர்களை போல புடைக்கும்படியா ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டானாம். யாரு? பிசாசு. யாரு? பேதுரு. அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வாழ்க்கையை கோதுமையை சுளையிலே புடைக்கிற அந்த தெரியல, நம்ம இது போட்டு எப்படி புடைப்போம், அப்படி அவனை புடைக்கும்படியாய் வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தாராம் தெரியுங்களா? அவனுக்காக வேண்டிக் கொண்டாராம். ஏனென்றால் அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுத்திருப்பார் என்றால் அவன் விசுவாசத்தில் பின்மாற்றம் அடைந்திருப்பான். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நமக்கு ஒரு சில வேளையில டெஸ்ட் வைக்கிறார் என்றால், இது ஆண்டவராய் வைக்கிற டெஸ்ட் அல்ல. நம்மை குற்றப்படுத்துகிறவன் வந்து ஆண்டவரிடத்தில் நிற்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் கவனமாய் வாழ வேண்டும். நாம் எந்த காரியமாய் இருக்கட்டும், செயலாய் இருக்கட்டும், பேச்சுக்களாய் இருக்கட்டும், எதுவாய் இருந்தாலும் 2 பேர் கவனமாய் கேட்கிறார்கள். 2 பேர் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரும் கேட்கிறார், பிசாசும் கேட்டுக்கொண்டிருக்கு. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் கவனமாய் இருக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது, நாம் உத்தம இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்ற வேண்டும். இங்கு வாசிக்கிறோம், இந்த இதுல ஆண்டவர் ஆசாவுக்கு வெற்றியை கொடுத்தார். வெற்றி பெற்ற ஆசா தன்னுடைய மன நிறைவோடு திரும்பி வரும் பொழுது ஒரு எச்சரிப்பு உண்டாகிறது. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால் நாம் உடனே சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடுத்தது ஒரு டெஸ்ட் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இந்த தேவ மனிதன் மூலமாக ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பது? நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். இதுவரையிலும் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி உத்தமமாய் வாழ்ந்தீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இனியும் அப்படியே நீங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் அந்த எச்சரிப்பு. இப்படியாக அவர்கள் இப்படியாக ஆசா வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே வாசிப்போம் 15வது வசனத்தை வாசிப்போம். 15 இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார்.
இப்பொழுது வெற்றி சிறந்து வந்து கொண்டிருக்கும் போது தேவ மனிதனால் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் கர்த்தரை ஒரு நாளும் விட்டு விலகக்கூடாது, கர்த்தரை விடக்கூடாது. ஆசா என்ன செய்கிறான்? அதின்படியே தேசத்தை இன்னும் பலப்படுத்துகிறான், ஜனங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறான். தேசத்தில் காணப்படுகிற இன்னும் மீதியா இருக்கிற அருவருப்புகளை எல்லாம் மாற்றி விட்டு ஜனங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தரை நோக்கி ஓடும்படியாய், கர்த்தரை தேடும்படியாய் அவன் உற்சாகப்படுத்தும் பொழுது ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு என்ன, அதாவது அந்த வசனம் சொல்கிறவர் தங்கள் முழு மனதோடு அவர்களை தேடினார்கள். அப்ப நம் ஆண்டவரை எப்படி தேட வேண்டும் என்றால், ஏதோ ஒரு குறை அறக்குறையாக அல்ல, முழு மனதோடு அவரை தேட வேண்டும். முழு மனதோடு தேடின பொழுது என்ன அவர்கள் வாழ்க்கையில உண்டாகிறது என்றால், அவர்கள் வாழ்க்கையில யுத்தம் இல்லாதபடி அவர்கள் இளைப்பாறுதலை பெற்றுக் கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில யுத்தங்கள் கடந்து வரக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஆசா, இப்படியாய் நற்சாட்சி பெற்ற இந்த ஆசா இப்பொழுது என்ன செய்கிறான் பாருங்க. உபாகமம் 2 16வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஆசா அரசாண்ட அவன் எத்தனை ஆண்டுகள் ராஜ்யத்தை முடித்து விட்டான்? இப்பொழுது 36 ஆண்டுகள் அவன் ராஜ்யத்தை முடித்து விட்டான். 36 ஆண்டுகள் கர்த்தருக்கு பிரியமானதையே செய்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா இப்பொழுது வேறு ஒரு பிரச்சனை அவனுக்கு உண்டாகிறது. முதலில் எத்தோப்பியா ராஜா எதிர்த்து வந்தான். இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா அவனுக்கு எதிர்த்து வருகிறான். ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய அவன் என்ன பண்ணுகிறான்? இப்பொழுது யூதா தேசத்திற்கு நடுவாக வந்து ஒரு மதில் சுவரை கட்டுகிறான். யாரும் ஆசாவோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு அவன் ஒரு மதில் சுவரை கட்டி ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறான். அப்பொழுது ஆசா, 2வது வசனம், அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு அனுப்பி. இப்ப பாருங்க, இதுவரையிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன் இப்பொழுது தவறை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு யுத்தம் வருகிறது. இதுவரையிலும் அவன் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்பொழுது பாருங்க அவன் செய்கிறான். இப்பொழுது பாஷா என்கிற ஒரு இஸ்ரவேல் ராஜா, இது ஒரு சிறு கூட்டம் தான், அவனை எதிர்த்து வருகிறது. அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து, ராஜாவினுடைய அரண்மனையிலிருந்து பொக்கிஷங்களை எடுத்து யாருக்கு கொடுக்கிறான்? சீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கிறான். எது செய்யக்கூடாதோ அதை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். தேவனுடைய ஆலயத்திலிருந்து, ராஜாதி ராஜாவினுடைய ஆலயத்திலிருந்து பொக்கிஷங்களை எடுத்து, பொன்னையும் வெளியும் எடுத்து உலக ராஜாவுக்கு அவன் வெகுமதியாய் கொடுக்கிறான். யாருக்கு கொடுக்கிறான்? சீரியாவின் ராஜாவாகிய அந்த ராஜாவுக்கு அவன் அதை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, ராஜா அரண்மனையில் இருக்கிற பொன்னையும் வெள்ளியையும் பொக்கிஷங்களையும் எடுத்து அந்த சீரிய ராஜாவுக்கு கொடுக்கிறான். எதற்காக? எதை கொடுக்கிறான்? அவனுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறான், கிஃப்டாக கொடுக்கிறான். எதற்காக? அந்த ராஜாவை தன் பக்கம் இழுத்து அந்த ராஜாவை வைத்து யாரை எதிர்க்க வேண்டும்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவை எதிர்க்க வேண்டும்படியாக. இதற்கு முன்பதாக எத்தோப்பிய ராஜா வந்த பொழுது அவன் என்ன செய்தான்? ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்தான். ஆண்டவரை பார்த்து சொன்னான், பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று ஆண்டவரிடத்தில் போன அந்த ஆசா இப்பொழுது வேறொரு பிரச்சனை வரும் பொழுது என்ன பண்ணுகிறான்? கர்த்தரை விட்டான், மனுஷனை தேடி போகிறான். அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கடந்து வந்தது. என்ன? வெற்றி பெற்று அவன் திரும்பி வந்த பொழுது தீர்க்கதரிசி அவனிடத்துல சொன்னான், நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். எச்சரிப்பு கொடுத்தும் எச்சரிப்பை கேட்டும் அவன் என்ன பண்ணுகிறான்? கர்த்தரை விட்டு விட்டு சீரிய ராஜாவின் இடத்திலே தன்னுடைய பொக்கிஷங்களை அனுப்புகிறான். அதில் அவன் ஜெயித்தும் போனான். அதாவது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து, ராஜாவின் அரண்மனையிலிருந்து பொக்கிஷங்களை எடுத்து சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அதில் அவன் வெற்றியும் சிறந்தான். என்ன ஆனது? வாசிப்போம். 4வது வசனத்தை வாசிங்க. பெனதாத் ராஜாவாகிய செவி கொடுத்து தனக்குண்டான சேனாதிபதிகளை
இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு இவன் கொடுத்த வெகுமதிகளை அவன் வாங்கி கொண்டு பாஷா என்ன செய்கிறான், எல்லாம் இப்பொழுது சீரியா ராஜா வெகுமதிகளை வாங்கி கொண்டு சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக தன்னுடைய சேனை அனுப்புகிறான். அவர்கள் ஈயோனையும் தானையும் அபேல்மாயையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டைகள் சாலைகளையும் முறியடித்தார்கள். இது யார் செய்கிறது? ஒரு உலக ராஜா, சீரிய ராஜா ஆசாவுக்காக இப்பொழுது செய்கிறான். முதலாவது யார் செய்தது வெற்றி அவர்களுக்கு? கர்த்தர் செய்தார். இப்பொழுது ஒரு உலக மனிதன் அவருக்காக செய்கிறான். இதை பாஷா கேட்ட பொழுது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான். இப்பொழுது அவன் பயந்து ஓடி போயிட்டான். இவன் இதில் வெற்றி சிறந்தான். யார்? ஆசா ராஜா சிரியா ராஜாவோடு தன்னை இணைத்து கொண்டு அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்து, வெகுமதி என்று சொல்வதை காட்டிலும் அவனுக்கு என்ன கொடுத்தான்? லஞ்சம் தான், அது லஞ்சம் என்று சொல்லலாம். கொடுத்து தன்னுடைய காரியங்களை சாதித்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் யாரை சார்ந்து நிற்கிறோம்? நம்முடைய சுயத்திலே நாம் செயல்படுகிறோமா அல்லது கர்த்தரை சார்ந்து நிற்கிறோமா? பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தரை மாத்திரமே நாம் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். இவன் என்ன செய்கிறான்? உலக மனிதனாகிய இஸ்ரவேல் சிரியா ராஜாவை தனக்காக ஏற்படுத்தி கொண்டு யுத்தத்தை செய்கிறான். இதை பார்த்த ஆண்டவர் இப்பொழுது கோபப்படுகிறார். அதுதான் நாம் வாசித்த 7வது வசனம். வாசிப்போம் அந்த வசனத்தை. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனியா ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சிரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. இப்ப பாருங்க என்ன நடக்கிறது. இவன் தன்னுடைய சுயத்தை அந்த இடத்திலே செயல்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆசா உலக ராஜாவோடு இணைந்து ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறான், ஒரு செயலை செய்கிறான். ஆனால் அது ஆண்டவருக்கு விரோதமான திட்டமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் ஏன் சிரியா ராஜாவை அவனுக்கு நேராக, அதாவது இஸ்ரவேல் ராஜாவை ஏன் அவனுக்கு நேராக யுத்தத்திற்கு அனுப்பினான்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சஞ்சலங்கள் வருகிறது? போராட்டம் வரும் பொழுது நாம் மிகவும் முக்கியமாய் செயல்பட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நம்மை எதிர்த்து போராட்டங்கள் சிறிதா இருப்பினும் பெரிதா இருப்பினும், அது எத்தோப்பியனை போல இருக்கட்டும் அல்லது இஸ்ரவேலின் ராஜாவை போல சிறிய பிரச்சனையா இருக்கட்டும், பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் பொழுது நம்முடைய சுயத்திலே ஒரு நாளும் நாம் செயல்படக்கூடாது. நம்முடைய சுயத்திலே ஒரு நாளும் நாம் தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. இந்த இடத்திலே இந்த இஸ்ரவேலின் ஆசா ராஜா தன்னுடைய சுயத்திலே ஒரு தீர்மானத்தை பண்ணுகிறான். என்ன பண்ணுகிறான்? அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவை கர்த்தர் அவனுக்கு நேராய் அனுப்பினார், யுத்தத்திற்கு நேராய் அனுப்புகிறார். ஏன் அந்த யுத்தம் வந்தது என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்க அவன் தவறி போனான். அப்படியாக ஆண்டவர் ஏன் அந்த யுத்தத்தை அவன் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்றால், சீரியா ராஜாவை இஸ்ரவேல் ராஜாவை யார் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆசாவின் கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். அந்த யுத்தத்திற்கு பின்பதாக ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு, திட்டம் இருந்தது. அந்த திட்டம் என்ன ஆகிவிட்டது? இப்போ தோற்று போய்விட்டது. அந்த திட்டம் நிறைவேறாமல் போயிடுச்சு. என்ன சொல்லுகிறார்? தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், அந்த கூட்டம் இப்பொழுது தப்பி போயிடுச்சு, என்னுடைய திட்டம் இப்பொழுது நிறைவேறாமல் போய்விடுச்சு என்று சொல்லிவிட்டு 8வது வசனத்திலே அவர்களுக்கு ஆசா ராஜாவுக்கு தன்னுடைய முந்தைய சம்பவத்தை சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. வாசிப்போம் அதை. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தோப்பியரும் லூபியரும் மகா சேனைகளாய் உனக்கு முன்பதாக வந்தார்கள் அல்லவா? நீ அப்பொழுது அவன் யாரை சார்ந்து கொண்டிருந்தான்? முதலாவது அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். அவரை உங்கள் கையில ஒப்பு கொடுத்தாரே. இப்ப ஆண்டவர் சொல்கிறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு
தம்முடைய விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நீ எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டாய்? மதியற்றவனாய் காணப்பட்டாய். ஆகையால் முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். அப்படி நம்ம வாழ்க்கையில ஏன் யுத்தம் வருகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் வருகிறது என்றால், நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள தவறி போகும் பொழுது, நாம் கர்த்தரை பின்பற்ற தவறி போகும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில யுத்தங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் மீண்டும் அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீர் கர்த்தரோடு இருந்திருந்தானால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்திருப்பார். இப்பொழுது நீங்களே செயல்பட்டீர்கள். யார்? இஸ்ரவேலின் ராஜா ராணுவம் உங்கள் கைக்கு இப்பொழுது தப்பி போயிற்று. தேவ திட்டம் நிறைவேறாமல் போய் விடுகிறது. ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அதிலே ஆண்டவர் தேவ திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும். ஆமென். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் 99வது வயசுல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார், எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாய் இரு என்று சொல்வார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது 75 வயது. அவனை ஊர் என்னும் தேசத்திலே ஆண்டவர் சந்திக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது எத்தனை என்றால் 75 வயது. 75 வயதில் அழைத்த ஆண்டவர் பல தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார். அவனுக்கு சொன்னார், உன் நிமித்தம் பூமி ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் ஒரு சந்ததி வரும், அது பூமியை ஆளுகை. பல ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவனை ஊர் என்னும் தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். 24 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. 24 ஆண்டுகள், அதில் 3/4 ஆண்டுகள் அவன் தேவனோடு நடந்த மனிதன், உத்தமமாய் வாழ்ந்தவன், அவனும் நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படியாய் வாழ்ந்த ஆபிரகாம் ஒரு இடத்திலே வரும் பொழுது நீதிமானாய் வாழ்ந்தவன், கர்த்தரை பின்பற்றி வாழ்ந்தவன். நம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுவார், நான் செய்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அவ்வளவாய் ஆண்டவரோடு நெருங்கி இருந்த ஒரு தேவ மனிதன் அவன். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்றால் யாருக்கு மறைத்தாலும் நான் ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். அவ்வளவு ஒரு தொடர்பிலே இருந்த ஒரு மனிதன், ஒரு காலகட்டம் வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவனும் தவறை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. கொடுத்த வாக்குத்தத்தம் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சீமான், செல்வ சீமான் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு எத்தனையோ எண்ணில் அடங்காத ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களும் வெள்ளி பொன் இருந்தது என்று வசனம் சுட்டி காட்டுகிறது. அவனிடத்திலே குறை என்று ஒன்றுமே இல்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம் அவன் வாழ்க்கையில குறைவாயிருந்தது. என்னவென்றால் பிள்ளை இல்லாமல் இருந்தது, குழந்தை இல்லாமல் இருந்தது. இந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம், இந்த ஒரு காரியம் மாத்திரமே அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனை வருத்தி கொண்டிருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனை வருத்தி கொண்டு, வேற எதற்கும் ஆபிரகாம் கவலைப்படவில்லை. ஒரே ஒரு காரியத்திற்கு மாத்திரமே அவன் கவலைப்பட்டு கொண்டிருந்தான், தனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை என்று. இதை அவன் ஆண்டவரிடத்திலும் கேட்பான். வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 15:2 வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், வாசிங்க வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஆபிரகாம் இடத்துல எல்லாம் இருந்தும் ஒரே ஒரு குறை மாத்திரமே அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. என்னவென்றால் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இதற்கு முன்பதாக அவனுக்கு வாக்கு தத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு சில நேரத்தை நாம் வாக்கு தத்தங்களை பெற்றிருப்போம். வாக்கு தத்தங்களை பெற்று நாம் சூழ்நிலைகள் வரும்பொழுது என்ன பண்ணுகிறோம்? வாக்கு தத்தங்களை மறந்து போகிறோம் நாம். அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை நாம் மறந்து போகிறோம். அது ஆபிரகாமுக்கும் அப்படிதான் உண்டானது. இவ்வளவு ஆண்டவர் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 5வது வசனத்தை வாசிங்கள். 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து
இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி இவ்வண்ணமாய் இருக்கும். பாருங்க, ஆண்டவர் என்ன உதாரணத்தை கொடுக்கிறார், வானத்தை காமிச்சு சொல்றார், இப்படியாக உன் சந்ததி இருக்கும். அப்போ ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் இப்பொழுது என்ன பண்ணுகிறான், இதுவரையிலும் விசுவாசமாய் நடந்தான், 24 ஆண்டுகள் கர்த்தரை பின்பற்றி நடந்தான். 24வது ஆண்டிலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறார். இவன் என்ன செய்தான்? அப்படி இதுவரையிலும் கர்த்தரை சார்ந்த மனிதன், கர்த்தரோடு நடந்த மனிதன் இப்பொழுது என்ன செய்கிறான்? 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இல்ல ஆதியாகமம் 16:1. 16:1. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், ஒரு அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால், சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இதுவரையில் அவன் யார் வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு. கர்த்தரிடத்தில் போய் கேட்டான். கர்த்தர் சொன்னார், நீ வானத்தை நட்சத்திரங்களை பார், இப்படியாய் உன் சந்ததி இருக்கும் என்று. இதுவரையிலும் உத்தமமாய் வாழ்ந்தவன், ஒரு சூழ்நிலை வருகிறது, சூழ்நிலை நிமித்தம் அவன் என்ன செய்கிறான்? மனைவி கொடுக்கிற ஆலோசனை கேட்கிறான். மனைவி கொடுக்கிற ஆலோசனை கேட்கிறான், அதன்படி செய்கிறான். என்ன நடக்கிறது? பிரச்சனைக்கு ஆரம்பம் அங்கு வழிவகுக்கிறது. ஹல்லேலூயா. அன்று தொடங்கின பிரச்சனை இன்று வரை அந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அது ஆபிரகாம் அன்று செய்த ஒரு தவறு, இன்று வரையிலும் அது பிரச்சனையோடு போய்கொண்டுதான் இருக்கிறது. நான் எதற்காக இதை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் என்றால், தேவனை பின்பற்றுகிற நமக்கு, தேவனை சார்ந்து வாழ்கிற நமக்கு பிரச்சனைகள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, பிரச்சனைகள் மாறும் பொழுது, ஒரு நாளும் நாம் ஆண்டவரை விட்டு நம்முடைய சுயத்திலோ அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கொடுக்கிற ஆலோசனையின்படி நாம் செயல்படுவோம் என்றால் அது பிரச்சனைக்கு ஆரம்பமாய் மாறிவிடும். அல்லேலூயா. இந்த மனிதன் என்ன செய்கிறான்? இப்படியாக மனைவியின் பேச்சை கேட்கிறான், சுய புத்தியை சார்ந்து கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆனால் இன்னொரு தேவ மனிதனை நான் குறித்து உங்களுக்கு சுட்டி காட்டினேன், யோபு. அவனும் பிரச்சனைக்குள்ளாய் போனான். அவனும் தன் மனைவி அவனை குறித்து என்ன சொல்லுவார்? இன்னும் எதுவரையிலும் நீ உத்தமமாய் நடப்பீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று அவன் மனைவி வந்து சொல்லுவான். ஆனால் இந்த உத்தமன் என்ன தெரியுங்களா சொல்லுவான்? அந்த உத்தமனுக்கும் ஆபிரகாம் என்கிற உத்தமனுக்கும் யோபு என்ற உத்தமனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆபிரகாம் என்ற உத்தமன் மனைவியின் பேச்சு அப்படியே கேட்டு செய்வான். ஆனால் கர்த்தரை சார்ந்து நின்ற யார்? யோபு. அவன் சொல்லுகிறதை பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். இப்ப மனைவி சொல்லுகிறாள், என்ன சொல்றார்? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அங்கு ஆபிரகாம் இடத்துல சாராய் பேசினால் ஆபிரகாம் உடனே செவி சாய்த்தான் அதற்கு. இங்கு பாருங்க, அவன் மனைவி பேசுகிறாள், அவன் என்ன செய்கிறான்? அதற்கு அவள் உடனே பதில் வருகிறது. ஏன்? அவன் கர்த்தரை சார்ந்து நிற்கிற மனிதன். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் அல்லேலூயா. பாருங்க, யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று வசனம் சொல்கிறது. அப்போ ஆபிரகாம் அங்கு என்ன செய்தான்? பாவம் செய்தான். தன் மனைவியின் பேச்சை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தபடினால் அவன் அங்கு பாவம் செய்கிறான். ஆனால் யோபுவோ பாவம் செய்யாமல் உத்தமமாய் உறுதியாய் கர்த்தரை பின்பற்றுகிறான். இது நிமித்தம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் உத்தம மார்க்கமாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்.
தம்மை உத்தமாய் பின்தொடர்கிற கூட்டத்தை ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். யார் உத்தமமாய் கர்த்தருக்காய் வாழ்வார்கள்? நாம் ஆபிரகாமை போல மற்றவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா, அல்லது யோபுவை போல கர்த்தருக்காய் சூழ்நிலைகளை பார்க்காமல் உறுதியாய் நிற்கிறோமா? இதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கேட்கிற கேள்வி. வாசிப்போம். 2 நாளாகமம் 16:9 கடைசியாய் வாசித்து விட்டு நாம் முடிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். யாரெல்லாம் ஆண்டவருக்கென்று உத்தமமாய் வாழ்கிறார்களோ அவர்களுடைய வல்லமை இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு விளங்க பண்ண விரும்புகிறார். அன்று ஆபிரகாம் தவறு செய்தான். ஆண்டவர் அவனை திருத்தினார். நீ உத்தமமாய் நட, நான் என்னுடைய வல்லமை விளங்க பண்ணுவேன். அடுத்த வருடமே 100வது வயதிலே அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ நாம் உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்காய் வாழ்வோம் என்றால் அவருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் விளங்க பண்ணுவாராக. அது மாத்திரமல்ல, அதற்காகவே அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஆண்டவர் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்தே கொண்டிருக்கிறார்கள். யார் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறார்கள், யார் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வாழ்கிறார்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய். ஒரு நாளும் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். ஒருவேளை சூழ்நிலைகள் எத்தோப்பியனை போல பெரிதாக இருக்கலாம், அல்லது இஸ்ரவேலின் ராஜாவை போல சிறிதாக இருக்கலாம். சூழ்நிலைகளை கண்டு துவண்டு போவாதிருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தரை தேடினார், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் தாமே உங்களை இந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக.